இரவோடு இரவாக களத்தில் இறங்கிய மம்தா பானர்ஜி. ஸ்ட்ராங் ரூமில் 3 மணி நேரம் ஆய்வு. உச்சகட்ட பதற்றம். தமிழ்நாடுடன் சேர்ந்து மேற்கு வங்கம் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்க அரசியல் களம் இப்போதே அனல் பறக்க தொடங்கியுள்ளது. இதற்கிடையே மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் பகுதிக்கே முதல்வர் மம்தா பானர்ஜி நேரடியாக சென்று ஆய்வு நடத்தியது தேசிய அளவில் பேசுபொருளாகியுள்ளது. மேற்கு வங்கத்தின் 2 கட்டங்களாக தேர்தல் நடந்து முடிந்துள்ளது. அங்கு முதலாம் கட்ட தேர்தல் எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அமைதியாக நடந்தது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவில் ஆங்காங்கே வன்முறை நடந்தாலும் கூட ஒட்டுமொத்தமாக அமைதியாகவே நடந்து முடிந்தது. வரும் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கையும் நடைபெறவுள்ளது. வாக்கு எண்ணிக்கைக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி நேற்று கொல்கத்தாவில் உள்ள ஸ்ட்ராங் ரூம் ஒன்றில் சுமார் 3 மணி நேரத்திற்கும் மேலாக முகாமிட்டு அதிரடி காட்டினார். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் முறைகேடுகள் நடக்க வாய்ப்புள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அவர், இயந்திரங்களை தொட முயன்றால் அது வாழ்வா சாவா போராட்டமாக மாறும், சாகும் வரை களத்தில் இருந்து போராடவும் தயாராக உள்ளோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். நேற்றிரவு தெற்கு கொல்கத்தாவில் உள்ள சகாவத் மெமோரியல் பள்ளிக்கு மம்தா பானர்ஜி திடீர் விசிட் அடித்தார். அது அவர் போட்டியிட்ட பவானிபூர் தொகுதியின் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள இடமாகும். சிசிடிவி காட்சிகளில் முறைகேடுகள் நடப்பதை போன்ற காட்சிகள் வெளியானதை பார்த்தே தாம் நேரில் வந்ததாக மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார். தொடக்கத்தில் மத்திய பாதுகாப்பு படையினர் அவரை உள்ளே நுழையவிடாமல் தடுத்ததாகவும் பின்னர் ஒரு வேட்பாளர் என்ற முறையில் தனது உரிமையை நிலைநாட்டி உள்ளே சென்றதாகவும் கூறினார். மம்தா பானர்ஜியின் இந்த அதிரடியை தொடர்ந்து திரிணாமுல் காங்கிரஸ் தனது சமூக வலைதள பக்கங்களில் சில பதிவுகளை வெளியிட்டுள்ளது. நேதாஜி உள் விளையாட்டு அரங்கில் சீல் வைக்கப்பட்ட பெட்டிகளை உடைக்க பாஜக முயல்வதாக ஒரு வீடியோ காட்சி வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல இன்னொரு ட்வீட்டில் மம்தா ஒரு கட்டளையிட்டால் அடுத்த சில நிமிடங்களில் அந்த பகுதியில் 10,000 பேர் திரள்வார்கள். சட்டத்தின் மீது மதிப்பிருப்பதால்தான் அமைதி காக்கிறோம் என அக்கட்சி எச்சரித்துள்ளது. மேலும் பாஜக வெளிமாநிலங்களிலிருந்து ஆட்களை இறக்கி நாடகங்கள் ஆடுவதாகவும் டிஎம்சி குற்றம் சாட்டியுள்ளது. இருப்பினும் திரிணாமுல் காங்கிரசின் இந்த குற்றச்சாட்டுகளை தேர்தல் ஆணையம் முற்றிலுமாக மறுத்துள்ளது. மேற்கு வங்க தலைமை தேர்தல் அதிகாரி மனோஜ்குமார் அகர்வால் இது தொடர்பாக பேசும்போது அனைத்து ஸ்ட்ராங் ரூம்களும் முறையாக சீல் வைக்கப்பட்டு பாதுகாப்பாக உள்ளன, அத்துமீறி யாரும் உள்ளே நுழையவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தபால் வாக்குகள் பிரிக்கும் பணி குறித்து ஏற்கனவே அரசியல் கட்சிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விதிகளின்படியே அனைத்தும் நடப்பதாக ஆணையம் விளக்கமளித்துள்ளது.